Hey there Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஆன தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம். முறுக்கு மாவு 250 grams 250 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 200 ml. சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். கருப்பு எள்ளு அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் 2 cubes அதாவது 50 கிராம் கிட்ட. உப்பு தேவையான அளவு எப்பயும் போல். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 250 grams முறுக்கு மாவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கருப்பு எள்ளு அதுவுமே 1 டேபிள்ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி முறுக்கு மாவில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்க்குற எள்ளு சீரகம் இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.5 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 ml தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்துக்க போகிறோம். ரொம்ப டைட்டாகவும் கலந்துடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் கலந்துடக்கூடாது. முறுக்கு பிழிகிறப்போ நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் எல்லாமே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 200 ml தேங்காய் பால் அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த லூஸான கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தரும் முறுக்குக்கு. அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் நல்ல வாசமாகவும் இருக்கும் முறுக்கு. ஸோ இந்த ஒரு பதம் வரணும். கரெக்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்குற அளவுக்கு. இப்போ நம்ம முறுக்கு பிழிகிற அந்த குழல் எடுத்து அதை செட் பண்ணிடலாம். நான் 3 ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு பிழிகிற அந்த தட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதில் 5 இருக்கும் 1 இருக்கும் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பிழிகிறதுக்கு வரும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 2 வகை இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ஆயில்லையும் போடலாம். இந்த மாதிரி தட்டில் நீங்கள் ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் போடலாம். இது ரெண்டுமே நீங்கள் செய்யலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த தட்டில் போடுறதுக்கு முன்னாடியும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நம்ம இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எப்பயும் போல் நல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது தட்டில் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த முறுக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக உங்களுக்கு வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அதாவது சாதா முறுக்குன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனிஷாக வரும். இப்போ இது நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் எப்படி இது வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நமக்கு இந்த பபுள்ஸ் வருதுல்ல ஆயிலில், அந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில், அதாவது கைண்ட் ஆஃப் கோல்டன் ப்ரௌன் நம்ம சொல்லலாம், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை எடுத்து இன்னொரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம முறுக்கு போடலாம். ஒரு பெரிய முறுக்கை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். டைரெக்டாக போடுறது இன்னும் நல்லா இருக்குது, நல்லா ஈஸியாகவும் வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம வெந்து எடுத்துக்கலாம், லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் வர அளவுக்கு. அவ்வளோதான், வந்துருச்சு நம்ம முறுக்கு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் வேணும் அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் முறுக்கு போட்டு எடுத்துக்காச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.